ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரீஸில் 13 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 14வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளே 6000 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வரணும் அப்படின்றது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவை யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த வீடியோ வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும், பயங்கரமாக ஷேக்கிங் ஆகிருக்கும், நல்லாவே இருக்காது அந்த வீடியோ பார்க்குறதுக்கு. சப்போஸ் யாருக்குனா சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய வீடியோஸை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடாமல் இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியாக எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த வீடியோ மட்டும் இந்த கூகுள் ஃபோட்டோஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஐக்கான் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி குட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த 2 வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஷேக்கிங் இல்லாமல் நல்ல ஒரு ஃபுட்டேஜாக இது மாறி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ மட்டும் லைட்டாக கிராப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துருவீங்க, அதிலிருந்து ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நம்ம எல்லாருமே பண்ணுறது என்ன அப்படின்னா, வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே எந்த இடம் நமக்கு வேணுமோ அதை மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ வால்யூம் டவுன் பட்டனு பவர் பட்டனையும் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற அளவில் வந்து கிராப் பண்ணி பண்ணுவோம். அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான அவுட்புட் ஃபோட்டோ வந்து கொடுக்காது. ஸோ வீடியோலேருந்து ஃபோட்டோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே நம்ம போன மாதிரி கூகுள் ஃபோட்டோஸில் போயிட்டு அந்த எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேமுக்கு நேராக நீங்கள் மூவ் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஒரு ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற இடத்துல ஈஸியாக அக்யூரேட்டாக மூவ் பண்ணி வச்சு எடுக்கிறதுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்க்கறதுக்கு இது ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 2 ட்ரிக் மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குனாலும் நீங்கள் எடுத்த வீடியோஸை வந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் உங்களோட ஆடியோவை மட்டும் மியூட் பண்ணிவிட்டு வீடியோ மட்டும் அனுப்பலாம்னு நினச்சா வாட்ஸ்அப்பில் அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸ்லேயே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து மியூட் ஆயிரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுன்ற அளவு நீங்கள் இங்கேயே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் பண்ண முடியும், ப்ளஸ் இங்கேயே நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற அளவு வந்து பண்ணிக்க முடியுது. இல்லை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலே ரொட்டேட்டை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்து ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் காப்பி அப்படின்னு இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணாலுமே சேவ் காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி ஒரு வீடியோ வந்து இது வந்து சேவ் ஆயிரும். ஸோ ரியலாகவே நிறையா ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தது கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். ட்ரிக் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான ஒரு ட்ரிக்கு, கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தேவைப்படும். உங்களோட மொபைல் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது இருக்கா அப்படின்றதையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களோட வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே குட்டியாக கீழே ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கான் தான் வந்துட்டு லைவ் கேப்ஷன் அப்படின்றது. ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸில் போயிட்டு வால்யூம் இல்லை சவுண்ட் அப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கீழே வந்துட்டு லைவ் கேப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணியும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷ் மட்டும்தான் இப்போதைக்கு சப்போர்ட் இருக்குது, தமிழ் சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஒரு மூவிஸ் பார்க்குறீங்க, இல்லை யூடியூப்பில் இங்கிலீஷில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஏன் நார்மலாக உங்களோட ஃபோனில் எம்எக்ஸ் பிளேயர் இல்லை அதில் கேலரின்னு இருக்கும், அதில் போய் கூட ஒரு இங்கிலீஷ் வீடியோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சப்டைட்டில் வந்து கிடைக்காது மூவிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது. பட் இந்த ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் தனியாக சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணணுன்னே தேவையில்லை. ஒன்ஸ் இதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சப்டைட்டில் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் லைவாக எந்த ஒரு டிலேவுமே இல்லாமல் டேரெக்டாக கூகுளோட சப்போர்ட்டோட ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாகவும் வந்துடும், நீங்கள் ஈஸியாக வந்து ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை லொக்கேஷனை மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் மேலே கீழே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற லொக்கேஷன்லேயே இதை கொண்டு போய் வச்சுக்க முடியும். இல்லை ப்ரோ எனக்கு இந்த ஆப்ஷன்லாம் தேவையில்லை, இதை ஆஃப் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அது இல்லாமல் எனக்கு இந்த வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணாலுமே கீழே வரக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த செட்டிங்ஸில் போயிட்டு சவுண்டில் போயிட்டு கீழே லைவ் கேப்ஷனில் போனீங்க அப்படின்னாலுமே கீழே வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே வராது. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் ஷேரிங்க்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஆப் இல்லாமல் தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷேரிட்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் வந்துட்டு ஆட் ஏக்கச்சக்கமாக வந்துச்சு, டேட்டா வாட்டை போடுறாங்கன்னு வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா வருது. சில பிராண்டே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க.
பட் இருந்தாலும் எந்த ஒரு ஆப் எதுவுமே இல்லாமல் நார்மலாக உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார் கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நியர்பை ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், அந்த ஐக்கானை மட்டும் ட்ராக் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. இப்போ வெளியில் வந்துட்டு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து காட்டுவாங்க, உங்கள் ஃபோன் நேமு. அதுக்கும் ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்துட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து ஏதாவது ஒன்று அனுப்பணும் அப்படின்ற பட்சத்தில் இதே சேம் செட்டிங்கை உங்கள் ஃப்ரெண்டு மொபைல்லையும் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ஃபைல் நார்மலாக எப்படி நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நியர் ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே பக்கத்தில் நியரஸ்ட் டிவைஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கும். ஸோ சுகு அப்படின்றது இன்னொரு டிவைஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே எந்த டிவைஸ் வந்து ரிசீவ் பண்ண போதும் அந்த டிவைஸில் வந்து அளவு அப்படின்னு கேட்கும். அளவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ஃபைலை வேணாலுமே ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுது. நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேவையில்லாமல் ஆட் வரக்கூடிய ஆப்போ இல்லாட்டி வந்து மால்வேர்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆப் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணணுன்னே தேவையில்லை, டிஃபால்ட்டாகவே இது எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு குறிப்பாக இதை சென்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நிலமையில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், கேட்குற பர்மிஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்றோம். ஸோ நமக்கே தெரியாமல் சிலர் வந்து நம்மளோட ஃபோனில் ஸ்பை ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக நம்மளோட கேமரா வந்து லைவாகவே அக்சஸ் பண்ண முடியும், மைக்கை வந்து அக்சஸ் பண்ண முடியும். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம எங்கே லைவாக இருக்கோம் அப்படின்றத கேமராவை அக்சஸ் பண்ணி பார்க்குற நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த ட்ரிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். உங்களோட ஃபோனில் போயிட்டு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அபவுட் ஃபோனில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பில்டு நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பில்டு நம்பரை வந்துட்டு எகைன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் செட்டிங்ஸில் இருக்குது. ஒவ்வொரு ஃபோன்லையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். பட் கரெக்டாக சர்ச் பண்ணி எங்கே இந்த டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்குள்ளே போயிருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குயிக் செட்டிங்ஸ் டெவலப்பர் டைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உள்ளே போனீங்க அப்படின்னா சென்சார்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ மேலே நோட்டிஃபிகேஷன் பார் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்சார் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன் மேலே டாப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு சென்சாருமே வந்து வேலை செய்யாது உங்கள் ஃபோனில் வந்துட்டு. நீங்கள் சப்போஸ் கேமரா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகாது. ரெக்கார்ட் ஆப்ஷனில் போயிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டும் ஆகாது. எந்த ஒரு ஆப்புமே உங்களோட கேமரா அக்சஸ் பண்ணணும்னு நினச்சா எந்த ஒரு ஆப்னாலையுமே உங்களோட கேமரா மைக் வந்து அக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ உங்களோட ப்ரைவேட்டை வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட்டாகவே வச்சுக்க முடியும். ஸோ கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது டோட்டல் சேஃப் அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு வந்துட்டு. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த டைல்ஸில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணும்னா எப்போ வந்து எனேபிள் பண்ணுவோம் அப்போ எனேபிள் பண்ணிட்டு எகைன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள், எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு கஷ்டப்பட்டு தேடி எடுத்தது தான். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் லைக் கொடுங்க. இந்த 6000 லைக் 24 மணி நேரத்தில் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.